அப்படி பின்னாடி பேக்ரவுண்ட் காமிக்கிறேன் எங்க ஊரோட பாருங்க. வந்துட்டோங்க. இந்த இடத்துல தான் அங்க மீன் பிடிக்க போறோம். ஏன்னா தண்ணி பலமா தான் போகுது. ஹலோ கைஸ், நான் தான் விஷ்ணு பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாய்க்காலுக்கு மீன் பிடிக்க தாங்க போகிறோம். ஏன்னா எங்கள் டாமில் இருந்து அந்த வாய்க்காலுக்குள்ளே மீன் எல்லாம் வருங்க. ஸோ விலை நம்ம கையில் இருக்குது. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். யார் யார் கேட்டிங்கன்னா, நானும் என்னோட மச்சனுங்க தானே போகிறோம். ஏன்னா நிறைய பசங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா கூப்பிட்டா யாருமே வரலைங்க. கையில் வலை இருக்குது. வாய்க்கால் போகிறோம், பிடிக்கிறோம், வரோம் வீட்டுக்கு. அந்த மீன் வச்சு வரத்தாவது சாப்பிடுவோம், குழம்பு வச்சு சாப்பிடுவோம். ஏதாச்சும் ரெண்டுல ஒன்றா பண்ண வேண்டியதான் இன்னைக்கு. கடிக்கலன்னா அவ்வளோதான், கழுத்து தொங்க போட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான். அப்படி பின்னாடி பேக்ரவுண்ட் காமிக்கிறேன் எங்கள் ஊரோட பாருங்க. எங்கள் ஊரோட இந்த கிளைமேட் பார்க்குறது அங்கே வேற லெவலில் இருக்கும். ஏன்னா வீட்டில் உட்காந்து போர் அடிக்குதுங்க. அதான் ஏதோ வச்சு வேலை பார்க்கலாம்னு நினச்சேன். அதான் இவ கீழே இருந்தானா அப்படியே போயிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வரலாம். நிறைய பேர் எங்கள் ஊருக்காரங்க எல்லாரும் பிடிக்கிறாங்க மீனெல்லாம். அப்படியே ஒரு நாமளும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஏன்னா அங்கே நிறைய பசங்க எல்லாம் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் போயிருக்காங்க. ஏன்னா அங்கே ஏரிக்குள்ளே வேற போகிறோம். ஏன்னா நேராக வாய்க்கால் வேற போகுது. ஏரிக்குள்ளே போனால் அந்த மீன் நம்மளை பிடிக்க விட மாட்டாங்க. ஏலத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க, பிடிக்க விட மாட்டாங்க. ஏன்னா எங்கள் ஊர் சைடெல்லாம் அவ்வளோ வெயிலெல்லாம் அடிக்காதுங்க. ஏன்னா எப்பவுமே கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும். எப்பவுமே வெயில் டைம் கூட அவ்வளோ வெயில் அடிக்காது, கம்மியாக தான் இருக்கும் வெயில். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் இருக்குமா? 1/2 கிலோமீட்டர். பைக் எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா அண்ணன் வேற ஏதோ டவுனு போகிறாரா, அதான் வண்டி வேணும்னு சொன்னாரா, அதான் அங்கே வச்சுட்டு வந்துட்டோம். அப்படியே நடந்து போனால் ஒரு ஜாலியாக தானே இருக்கும். அதான் சும்மா நடந்து போகிறோம். தெரியும் நினைக்கிறேன். தெரியுது இல்லையா? கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிப்பாரு. இது வந்து பெரிய ஏரிங்க. இங்க பார்த்தா தான் கொஞ்சமா தெரியுது தண்ணி. இதோ வாய்க்கால் நிறைச்சி தண்ணி போகுதுங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அங்க தண்ணியே விடுறாங்க. வருஷம் தண்ணி விடுவாங்க. வருஷம் தானே. இனி கொஞ்சம்தான் வந்தா அப்படியே துணியெல்லாம் அவுத்து போட்டு துண்டு இருக்குங்க, துண்டு போட்டுதான் மீன் பிடிக்க போறோம். இப்போ ரோடும் வாய்க்கால் எவ்வளோ அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. போன தடவை நம்ம வாய்க்காலோட வீடியோ பண்ணியிருப்போம். ஆனால் அதில் வாய்க்கால் கம்மியாக தான் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி அந்த ஒரு பெரிய பாலம் சொல்லியிருப்பேன், அதோட வீடியோ தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா இங்கே சென்ட்ரல் சாயங்கால பார்க்குற அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதோ வந்துட்டோங்க. இந்த இடத்துல தான் அங்கே மீன் பிடிக்க போகிறோம். ஏன்னா தண்ணி பலமாக தான் போகுது. வாங்க பார்ப்போம். இதாங்க நான் சொன்ன இடம். ஏன்னா பசங்க கீழே பிடிக்கிறாங்க. வாங்க பார்ப்போம். எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்க தண்ணி. கீழே போயிட்டு காமிக்கிறேன். எப்பா எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்க.
விழுந்தா அவ்வளோதாங்க. வாங்க அப்படியே கீழே போவோம். பசங்க எல்லாரும் டாட்டா காமிக்கிறாங்க. இதோ எங்க ஊருக்காரங்க நிறைய பேர் பிடிக்கிறாங்க. வாங்க அப்படியே உங்களை காமிக்கிறேன். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டா தாங்க இருக்கு வீடியோ பிடிக்கிறது. இதோ இங்க பிடிக்கிறாங்க பாருங்க. ஓய்யோ இதோ தண்ணி பிடிச்ச மீன் தண்ணிலே போடுறாங்க. கடிச்சிருச்சா? இல்ல, இனி கீழே பிடிக்கிறாங்க. வாங்க பாப்போம். இங்க தூண்டில் வச்சு பிடிக்கிறாங்க. இவங்க தூண்டில் வச்சு பிடிக்கிறாங்க, அங்க துணி வச்சு பிடிக்கிறாங்க, இங்க வந்து வலை வச்சு பிடிக்கிறாங்க. அங்க குப்புறப்படுத்திருக்கா பாருங்க. இங்க வந்து நிறைய பேர் பிடிக்கிறாங்க. நாம கொஞ்சம் கீழே போய் பிடிப்போம். நிறைய பேர் இருக்காங்களா, இவங்க பிடிக்கட்டும், நாம கொஞ்சம் கீழே போயிட்டு பிடிக்கலாங்க. வாங்க பார்ப்போம். நம்ம குளிக்கும் முதல்ல கடிக்கட்டா, அப்புறமா பார்க்கலாம்டா. போறோம், வாங்க பார்ப்போம்.
ஸோ மீன் பிடிக்க போனீங்க, 2 செருப்பும் தண்ணியில் போயிடுச்சு பாருங்க. வெறும் செருப்பில் தான் இருக்குது பாருங்க, காலெலாம் செருப்பு இல்லை. ஒரு செருப்பு பிடிக்க போனேன், இன்னொரு செருப்பும் போயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குதுங்க. இதோ நாம பிடிச்ச கூட மீனை கொஞ்சம் பக்கெட்டில் இருக்க காமிக்கிறேன் வாங்க பார்க்க. இதோ இவ்வளோதான் இருக்கு. நான் கூட நிறைய தூக்கி போட்ட மாதிரி வச்சு. இதோ நம்ம மீன். எங்களும் கடிக்கும் போடா. பார்ப்போம். 1 hour later. गाइस உங்களுக்கு இப்ப சர்ப்ரைஸா ஒன்னு காமிக்க போறேன், வாங்க பாப்போம். அப்படியே கொஞ்சம் கிட்ட வா. இதோ மச்சான் மொத்தமா கவர் பண்ணடா. நான் வரும்போதே சொல்லியிருப்பேங்க கண்டிப்பா மீன் பிடிப்பேன்னு. பாருங்க இவ்வளோ மீன் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. மறுபடியும் அப்படியே கொஞ்சம் கிட்ட கொண்டு வா. இதோ அப்படியே கொஞ்சம் கிட்ட வா. இதோ இவ்வளோ மீன். எங்க ஆளுங்க நிறைய பேர் மீன் எல்லாம் பிடிப்பாங்களா, அதான் நாமளும் கொஞ்சம் போயிட்டு பார்க்கலாம் நினைச்சேன். நம்ம வலை பிடிச்சி யாரோ மீன் பிடிச்சாங்க, கடைசியில் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு பாருங்க. 2 பேர் சேர்ந்தா பிடிச்சோம், நாங்க பாதி அவனுக்கு பாதிங்க, 2 பேர் பாதி பண்ணிடுவோம். சரி நான் குளிச்சுட்டு அப்புறம் வந்து vlog பண்றேங்க, வாங்க பார்ப்போம். உடம்புல இந்த துண்டு தவிர ஒரு துணி இல்லைங்க பாருங்க. பக்கெட் ஃபுல்லா மீன் இருக்கு பாருங்க. வரும்போது காலி பக்கெட், போகும்போது ஃபுல்லா கொண்டு போறோம். அதான் ஒரு விஷயம், ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். அது வந்து நம்மளோட டார்கெட். ஆமா இதோ காமிக்கிற பாருங்க. எங்க ஊரோட அப்படியே நடந்து போறோம். ட்ரெஸ்ஸையே போடணும் கேட்டிங்கன்னா, ஏன்னா கையில சோப்பு வச்சிருக்கோங்க. அப்படியே பாலங்கிட்ட அங்கே படிக்கட்டு இருக்கு, அப்படியே அங்கே குளிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே இறங்குறதுக்கு இடம் ஒன்றும் இல்லை, அதான் சும்மா நடந்து போகிறோம். வாங்க அப்படியே குளிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. இதோ குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துட்டோங்க. இதோ கையில் மீனும், 2 பேர் ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம். கல்லெல்லாம் குத்துது. இதப்பா ரோடு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கல்லெல்லாம் குத்துது. செருப்பு தண்ணில் போயிருச்சா. மீன் அவனுக்கு பாதி கொடுத்துட்டு நான் பாதி வச்சுப்பேங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு பாதி வறுக்கலாம், பாதி குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய், டேக் கேர்.